கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். சற்று நேர சிந்தனைக்காக யோபுவின் புஸ்தகம் 29 அதிகாரம் 4 வசனம். யோபுவின் புஸ்தகம் 29 அதிகாரம் 4 வசனம். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. பக்தனாகிய யோபு இந்த இடத்திலே அருமையான ஒரு வார்த்தையை கூறியிருக்கிறார். இந்த யோபுவை குறித்து நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை, நீதியான வாழ்க்கை, அவருடைய சாட்சி, அவன் சந்தித்த சோதனையின் மூலமாக வந்த இழப்புகள், வேதனைகள், அவமானங்கள், புறக்கணிப்பு, இவை எல்லாவற்றையும் வேதத்திலே நாம் கற்று அறிந்திருக்கிறோம். ஆகவே அதிகமாக அவனுடைய பின்னணியை குறித்து கூற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பக்தனாகிய யோபு எல்லாவற்றையும் இழந்தவனாக வேதனையோடு அமர்ந்திருக்கிறான். அப்பொழுது அவனுடைய இந்த நிலைமையை குறித்து கேள்விப்பட்ட அவனுடைய 3 நண்பர்களும் கடந்து வருகிறார்கள். இந்த நண்பர்கள் கடந்து வந்து என்ன செய்கிறார்கள்? யோபுவின் நிலைமையை சரியாக உணர்ந்து கொள்ளாமல், இந்த சோதனையை, இந்த இழப்பை தேவன் அனுமதித்திருக்கிறார், பிசாசு இவைகளை செய்யும்படி, இவனை துன்புறுத்தும்படி அனுமதி கொடுத்திருக்கிறார், இந்த சோதனையானது தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணராதபடிக்கு யோபுவை குற்றப்படுத்துகிறார்கள். அவர்கள் என்ன நினைத்தார்கள்? யோபு ஏதோ பெரிய ஒரு தவறு செய்து விட்டான், பாவம் செய்து இது எல்லாவற்றையும் இழந்து விட்டான் என்று எண்ணி யோபுவை புண்படுத்துகிற வார்த்தைகளால் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். யோபும் மறுஉத்தரவு கொடுத்துதான் வருகிறான், கொடுத்து கொண்டேதான் வருகிறான். சில இடங்களில் யோபு தன்னைத்தான் சபிக்கிறான். யோபாலையும் இது சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவன் இதை அனுமதித்திருக்கிறார் என்பதை சில நேரங்களிலே அவனால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. காரணம், அவனுடைய நண்பர்களின் வார்த்தைகள் அவனை புண்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அவன் தேவனுக்காக எல்லாவற்றையும் சகித்தவனாய் அமர்ந்திருக்கிறான். அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொன்னார். ஆனாலும் சில நேரங்களிலே ஒரு இடறல், சில நேரங்களில் ஒரு தடுமாற்றம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அருமையான ஒரு வார்த்தையை இந்த இடத்துல யோபு கூறுகிறார். இந்த வார்த்தையிலிருந்து நீங்களும் நானும் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதுதான் முக்கியமான ஒன்று. அவன் என்ன கூறுகிறான்? தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? தேவனுடைய ரகசிய செயல் அவன் கூடாரத்தின் மேல் இருந்தது என்று சொல்லும்போது, தேவன் என்ன செய்ய நினைத்தாரோ, தேவன் எதை நினைத்தாரோ, அவனுக்காக என்ன ஆசீர்வாதங்களை வைத்தாரோ, அவனை எந்த விதத்திலே நடத்த எண்ணினாரோ, இவை எல்லாம் யோபுக்கு தெரிந்திருந்தது, அவன் அறிந்திருந்தான். பொதுவாக ரகசியம் என்று சொல்லும்போது, ஒரு மனிதனுடைய ரகசியம் யாருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றால், தெரியப்படும் என்றால், வெளிப்படும் என்றால், அவனுக்கு நெருங்கின ஒரு நபருக்குத்தான் வெளிப்படும். எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய ரகசியத்தை எல்லாருக்கும் தெரிய பண்ண மாட்டான், தெரியப்படுத்தக்கூடாது. ஆனால் நெருங்கிய நண்பனுக்கு, உறவினருக்கு, நம்பிக்கையானவனுக்கு அந்த ரகசியத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். சில குடும்பங்களிலே மனைவியினிடத்திலே, பிள்ளைகளிடத்திலே பங்கிட முடியாத, பகிர்ந்து கொள்ள முடியாத ரகசியத்தை சிலர் தங்களுக்கு நெருக்கமான, உண்மையான, நம்பிக்கைக்குரிய நண்பர்களிடத்திலே அந்த ரகசியத்தை பகிர்ந்து கொள்வார்கள். இது இயல்பான ஒன்று, இது உலகத்தில் நம்மால் காண முடியும். ஆகவே யோபு இங்கு என்ன கூறுகிறார் என்றால், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்று சொல்லும்போது அவர் என்ன கூற விரும்புகிறார் என்றால், தேவனுக்கும் எனக்குமான உறவு அவ்வளவு நெருக்கமாக இருந்தது. தேவனுடைய உறவிலே நான் சரியாக இருந்தேன். தேவனுடைய உறவை விட்டு நான் விலகவில்லை. அவர் எனக்கு நெருங்கிய நண்பரை போன்றிருந்தார். நானும் ஒரு நண்பனை போல இருந்தேன், என்னைய நண்பனை போல பாவித்தார். ஆகவேதான் தேவன் அவருடைய ரகசிய செயலை என் கூடாரத்தின் மேல் வைத்திருந்தார். எவ்வளவு ஆசீர்வாதமான ஒன்று! தேவனுடைய ரகசிய செயல் ஒரு மனிதனுடைய வீட்டின் மேல் இருக்குமேயானால், குடும்பத்தின் மேல் இருக்குமேயானால், அந்த மனிதனை விட பாக்கியமான
ஒரு மனிதன் பாக்கியவான் இந்த உலகத்தில் இருக்கிறானா? ஒருபோது இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே யோபு மிகவும் பாக்கியவான், மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவனோடு அவனுக்கு இருந்த உறவு அவ்வளவு நெருக்கமாக இருந்தது. இந்த நாளிலே நம்முடைய உறவானது தேவனோடு கூட எப்படி இருக்கிறது? இன்று பல மனிதர்களை என்ன செய்கிறார்கள்? கிறிஸ்தவத்தில் உள்ளவர்களே தேவன் தங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களை அறிந்து கொள்ளும்படி தீர்க்கதரிசிகளை நாடி ஓடுகிறார்கள். சிலர் வரம்பற்ற ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவரிடத்திலே சென்று வினாவலாம், கேட்டு அறியலாம் என்று கடந்து சென்று பணத்தையும் கொடுத்து ஏமாந்து வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தீர்க்க தரிசனம் என்கிற பெயரிலே அவர்களை ஏமாற்றுகிற சில மனிதர்களுக்கும் தேவனுடைய ரகசியம் தெரியாது. இவர்களுக்கே தெரியாது. இவர்களுக்கே தேவனோடு சரியான உறவு இல்லை. ஆனால் தங்கள் மனதிலே தோன்றுகிற கற்பனைகளை, இதுதான் தேவனுடைய ரகசியம், தேவன் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்காக வைத்திருக்கிற ரகசியம் என்று சொல்லி ஏமாற்றுகிறார்கள். இது இயல்பான ஒன்று. உலகம் முழுவதும் இது நடைபெற்று வருகிறது. அதிகமாக கிறிஸ்தவத்தில் தான் நடைபெறுகிறது. தேவனுடைய ரகசியத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் என்று சில கூட்டத்தார் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன கூறுகிறது? 25ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை நான் வாசித்து பார்ப்போமானால், 25ஆம் சங்கீதம் 14வது வசனம், கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. தேவனுடைய ரகசியம் எங்கு இருக்கிறது என்றால் தீர்க்கதரிசியின் இடத்தில் அல்ல, குறிப்பிட்ட ஒரு ஊழியனிடத்தில் அல்ல. யாரெல்லாம் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ அவருடைய வீட்டின் மேல், அவருடைய கூடாரத்தின் மேல், அவருடைய குடும்பத்தின் மேல் தேவனுடைய ரகசியம் இருக்கும். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நான் வாசித்து பார்ப்போமானால், யோபு எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அவன் தேவனுக்கு பயந்தவன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் தேவனுடைய ரகசியம் யோபுவின் மேல் காணப்பட்டது. நீங்களும் நானும் இந்த நாளிலே தேவனுக்கு பயப்படுவர்களாக இருந்தால், தேவன் நமக்காக வைத்திருக்கிற ரகசிய செயல்களை, ரகசிய ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்வதற்கு மற்ற மனிதர்களை நாடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அவைகளை அவருடைய வார்த்தையின் மூலமாக, தீர்க்க தரிசனத்தின் மூலமாக அல்ல, வெளிப்பாடுகளின் மூலமாக அல்ல, வசனத்தை வாசித்தால் அந்த வசனத்தின் மூலமாக தேவன் அவருடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்த சித்தமுள்ளவராய் போதுமானவராக இருக்கிறார். நாம் எந்த அளவுக்கு தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறோமோ, நெருங்கி நடக்கிறோமோ, அவரோடு இணைந்து நடக்கிறோமோ, நிச்சயமாக அந்த அளவுக்கு தேவன் அவருடைய ரகசியங்களை நிச்சயமாக நமக்கு வெளிப்படுத்துவார். தேவனுடைய வார்த்தைகளில் மறைந்திருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்வதை விட இந்த உலகத்தில் மேலான ரகசியம் ஒன்றுமில்லை. ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை அநேகர் கற்றும் அநேக முறை வாசித்தாலும் அந்த வசனங்களிலே மறைந்திருக்கிற ரகசியங்களை கூட அறிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், தேவன் நமக்கு அந்த ரகசியங்களை வெளிப்படுத்த வேண்டும். நாம் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோம், எந்த அளவுக்கு அதிகமாக வேதத்துக்கு முன்பாக அமருகிறோம், தேவனுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதிலே அது அடங்கி இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். சரி, இருக்கட்டும். இந்த யோபு அவனுடைய வீட்டின் மேல் தேவனுடைய ரகசிய செயல் இருந்ததாக கூறுகிறாரே, அப்படியானால் உங்களுடைய வீட்டிலே, என்னுடைய வீட்டிலே தேவனுடைய ரகசிய செயல் இருக்கிறதா இல்லையா என்பதை சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த யோபுவை விட பாக்கியவான்கள், இந்த யோபுவை விட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற ஒரு முடிவுக்கு வரவிருக்கிறோம். நான் கூறவில்லை, வேதம் கூறுகிறது. யோபு என்ன கூறினான்? தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அவன் வீட்டின் மேல் தான் இருந்ததா. ஆனால் புதிய ஏற்பாடு என்ன கூறுது என்பதை நாம் பார்ப்போம். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த ரகசியம் எங்க இருக்கிறது, அந்த ரகசியத்துக்கும் நமக்குமான தொடர்பு என்ன என்பதை வேதத்தின் வெளிச்சத்திலே நாம் பார்க்கவிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், அதிலே 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய்
கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளியிலுமாய் இருக்கிறார் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். சுவிசேஷத்தின் மூலமாக புறஜாதியாரும் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த வசனத்தை நன்றாக ஆராய்ந்து பார்ப்போமானால் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். புறஜாதியார், யூதர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள்? நாங்கள் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள். புறஜாதியாரை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை, புறஜாதியாருக்கு பரலோகத்தில் இடமில்லை என்று யூதர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன? புறஜாதியாரும் இந்த யூதர்கள் அல்லாதவர்களும் தேவனுடைய குடும்பத்திலே சேர்க்கப்படுவார்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்தை பெறுவார்கள், தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள் என்று இந்த இடத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, கொர்நேலியின் வீட்டிலே வைத்து பேதுரு பிரசங்கித்த போது பரிசுத்த ஆவியானவர் புறஜாதிகள் மேலும் இறங்கினார். எதற்காக இறங்கினார்? யூதர்கள் அங்கு அடையாளம் காண வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதம் நமக்கு மட்டுமல்ல, அது புறஜாதியாருக்கும் சொந்தமானது. ஆகவே யூதர்களை உணர்த்தும்படி, யூதர்களுக்கு புரிய வைக்கும்படி அந்த இடத்துல தேவன் பரிசுத்த ஆவியானவரை புறஜாதியார் மேல் பொழிய பண்ணினார். அதைத்தான் இங்கு கூறப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மணிபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. எவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கிறார். இந்த ரகசியம் என்ன ரகசியம்? கிறிஸ்துவின் மூலமாக வரக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் புறஜாதியாருக்குள்ளும் வரும், புறஜாதியாருக்கும் கிடைக்கும் என்கிற அந்த ரகசியம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்த தேவ மனிதர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் பவுலுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. உங்களுக்கும் எனக்கும் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் அதை பவுலுக்கு வெளிப்படுத்தி பவுலின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த யோபை போன்ற பக்தர்களை விட நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியவான்கள். புறஜாதியாரும் அவருக்குள்ள வருவார்கள், புறஜாதியாரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுவார்கள் என்கிற ரகசியம் யோபுக்கு தெரியவில்லையே. யோபு என்ன கூறினார்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் நான் அவரை பார்ப்பேன் என்று சொன்னார். தீர்க்க தரிசனமாக சொல்லி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தோன்றுவார், இரட்சகர் தோன்றுவார், தேவன் வெளிப்படுவார் என்று யோபுக்கு தெரியும். அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் புறஜாதியாரும் தேவனுக்குள்ளாக வந்து யோபு பெற்றிருந்த அந்த ரகசியம், யோபுக்கும் தேவனுக்கு இடையேயான அந்த ரகசியமானது புறஜாதியாருக்குள்ள வரும். அந்த ரகசியம் என்கிற ஆசீர்வாதத்தை புறஜாதியாரும் பெற்றுக்கொள்வார்கள், அதற்கு சொந்தக்காரர்களாய் மாறுவார்கள் என்கிற ரகசியம் யோபுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை, இங்கே வேதம் கூறுகிறது. ஆனால் இந்த நாட்களே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது என்ன ரகசியம்? அந்த ரகசியத்தின் முக்கியத்துவம் என்ன? அந்த ரகசியத்தின் கருப்பொருள் என்ன? நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவோம், அந்த ரட்சிப்பு நமக்கு சொந்தம் என்கிற ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது. அது என்ன ரகசியம்? அந்த ரகசியம் எங்க இருக்கிறது என்பதை நான் வாசித்து பார்ப்போமானால், கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இந்த ரகசியத்தை தேவன் தமது பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்த சித்தமானார். பரிசுத்தவான்கள் என்றால் யார்? குறிப்பிட்ட ஒரு சபையில் உள்ள ஊழியர்கள் என்ன கூறுகிறார்கள்? ஊழியக்காரர்கள் மட்டும்தான் பரிசுத்தவான்கள். திருமணமாகாமல் முழு நேரமாக ஊழியம் செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் பரிசுத்தவான்கள், மற்றவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் அல்ல. நீ கத்தோலிக்க மார்க்கத்தை எடுத்துக்கொண்டோமானால் அதில் இருக்கக்கூடிய பாதிரியார்கள் அல்லது கன்னியாஸ்திரிகள், இவர்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு
அவர்களுடைய கல்லறையிலே ஏதாவது ஒரு அற்புதம் நடைபெற்றால் அவர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்கப்படும். ஆனால் வேதம் அப்படி கூறவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நொடி பொழுதிலே பரிசுத்தவான்கள் என்கிற அந்தஸ்தை பெற்று விடுகிறார்கள், பரிசுத்தவான்களாக மாற்றப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட நாளிலே அந்த ஒரு நொடி பொழுதிலே பரிசுத்தவான்கள் என்கிற அந்தஸ்தை பெற்றிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், கழுவப்பட்டிருக்கிறோம், மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பிட்டவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உண்மையாக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் பரிசுத்தவான்கள். அப்படி தேவன் இந்த பரிசுத்தவான்களுக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார். என்ன ரகசியம்? யோபுக்கும் வெளிப்படாத ஒரு ரகசியம், யோபை விட மேன்மையான ஒரு ரகசியம். அந்த யோபுக்கு கிடைக்கப்பட்டிருந்த கொடுக்கப்பட்டிருந்த ரகசியத்தை விட மேன்மையான ஒரு ரகசியம் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கிறார். யோபு என்ன கூறினார்? தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. ஆனால் இங்கே பவுல் என்ன கூறுகிறார் என்றால், சகோதரனே சகோதரியே, யோபுவின் கூடாரத்தின் மேல் தான் அந்த ரகசியம் இருந்தது, அந்த வீட்டின் மேல் தான் ரகசியம் இருந்தது, குடும்பத்தின் மேல் அந்த ரகசியம் இருந்தது. ஆனால் இங்கே கிறிஸ்து என்கிற ரகசியம் உங்களுக்கு உள்ளே இருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் யோபுவை விட எவ்வளவு பாக்கியவான்கள், யோபுவை விட ஆசீர்வதிக்கப்பட்டது இல்லையா? யோபு காணாமல் தான் விசுவாசித்தான், நாமும் காணாமல் தான் விசுவாசிக்கிறோம். ஆனால் ஒரு வித்தியாசம் என்ன? யோபுவின் காலத்தில் வாழ்ந்த மனிதர்களை விட நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் கிறிஸ்து என்கிற பெயரிலே நமக்குள்ளாக இருக்கிறார். அந்த கிறிஸ்து என்கிற ரகசியம் நமக்கு உள்ள இருக்கிறது. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கிறார் என்பது அந்த ரகசியம். என்ன மகிமையின் நம்பிக்கை? இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் போது கிறிஸ்துவின் வருகையிலே நீங்களும் நானும் மறுரூபம் அடைந்து அவரை போல மாற்றப்படுவோம் என்பதற்கு, அவரை போல மாறுவோம் என்பதற்கு, தேவ தூதர்களைப் போல பாவமற்றவர்களாய் மாற்றப்படுவோம் என்பதற்கு கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறார் என்கிற அந்த ரகசியத்தை அவருடைய பரிசுத்தவான்களாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே யோபு என்ன கூறினான்? தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. ஆனால் இந்த நாளிலோ வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும், இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பெரிய ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஆசீர்வாதம்? கிறிஸ்துவானவர் தேவனே மகிமையின் நம்பிக்கையாக, அந்த நம்பிக்கையின் ரகசியமாக நமக்குள்ள இருக்கிறாரா? அப்ப நாம் எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்கிறோம். யோபுவை விட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோமே. யோபு அனுபவித்த அளவுக்கு பாடுகளை, உபத்திரவங்களை, சோதனைகளை நாம் அனுபவியாவிட்டாலும் நீங்களும் நானும் பாக்கியவான்கள்ங்கிற அந்தஸ்து. காரணம் என்ன? தேவனுடைய ரகசியமாகிய கிறிஸ்து, உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே உருவாக்கப்பட்ட அந்த ரகசியமாகிய கிறிஸ்து என்கிற அந்த பொக்கிஷம் நமக்குள் இருக்கிறதே. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களோட நீங்களும் நானும் பாக்கியவான்கள் அல்லவா? இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யவான்களை விட, கல்விமான்களை விட, கணம் பெற்றவர்களை விட, புகழ் பெற்றவர்களை விட, பிரசித்தி பெற்றவர்களை விட நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். காரணம் என்ன? தேவனுடைய ரகசியமாகிய கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். ஆகவே தேவன் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்குள் வைத்திருப்பதை எண்ணி நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவருக்காக வாழ்வோம், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். இந்த ரகசியமாகிய கிறிஸ்து எனக்குள் வைக்கப்பட்டிருப்பதின் இதர நோக்கங்கள் என்ன நோக்கத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? இந்த ரகசியத்தை நான் மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டுமே, மற்றவர்களுக்கு முன்பாக அறிவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட செயல்படுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.